ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருட்பணியாளர் எல்லம் ஜெகனிவாசகர் குடும்பத்தினர். அருட்பணியாளர் எல்லம் ஜெகனிவாசகர், மதுரை உயர்மறை மாவட்டம். இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி மக்களே, இறைமகன் காட்டிய முறைதனில் பலியிட வாருங்கள். இறை மக்களே, இறைமகன் காட்டிய முறைதனில் பலியிட வாருங்கள். இறை மக்களே, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தருளவும் வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கி உள்ள குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறைவார்த்தைகள் 4-13 முடிய. அந்நாள்களில் சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீதனப்பட்டதை செய்தார். தம் தந்தை ஆண்டவரை முழுமையாக பின்பற்றிய போன்று அவர் செய்யவில்லை.
சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கெமேசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மேலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக ஏற்றத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்பொழுதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர்வும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும், எனக்கும் துணை செய்யும். ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களிடம் மிகுந்துள்ள தீமைகளை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 24 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கு இருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்து, அவருடைய மகளை தீயாவை பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண்.
சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்டட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதில் அளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வழியாக தெளிவாக ஒன்றை தான் சொல்ல ஆசைக்கின்றார். அதாவது, நாம் பாவத்தில் இருக்கின்றோம் என்றால், பாவ நிலையில் இருக்கின்றோம் என்றால் அவர் நமக்கு சுட்டி காட்டுவார், நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள், பாவ நிலையில் இருக்கிறீர்கள் என்று. அவ்வாறாக ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது நாம் உடனடியாக மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தருகின்ற ஆசீரை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக தான் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழில் அழகாக ஆண்டவர் கூறியிருக்கிறார், உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே நமக்கு மீட்பின் வழியாக இருக்கும் என்று ஆண்டவர் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். அதுதான் இந்த பெண்ணிடம் கூறியிருக்கிறார். அந்த இடத்தில் இருந்தோம் என்றால், நாய் என்று நாம் சொல்லும் பொழுதே நாம் கோபப்பட்டு அவரை விட்டு சென்று விட்டிருந்திருப்போம். இல்லைன்றால் அவரிடம் வாக்குவாதம் செய்திருப்போம். இல்லைன்னா என்ன இப்படி பேசுறாரு, சோகப்பட்டு அவரை விட்டு அகன்று போயிருப்போம். ஆனால் இந்த பெண்மணி என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவரே, அந்த மேசையிலிருந்து விழுகின்ற அந்த துண்டுகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அவர் கூறுகின்றார். அதாவது அவர் பாவத்தில் இருக்கின்றார் என்று ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது அந்த பெண்மணி அவருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்நேரமே மனமாறி ஆண்டவரிடம் அவருடைய வாழ்க்கையை ஒப்படைக்கின்றார். எவ்வாறாக பாவத்தில் இருக்கிறார் என்றால், என்னால் தெள்ள தெளிவாக ஆண்டவர் கூறியிருக்கின்றார். திருப்பாடலில் 22:16 பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் தீமை சேர்கிறார்களோ அவர் அனைவரையும் ஆண்டவர் நாயாக ஒப்பிட்டு இருக்கின்றார். ஆகவே அப்போ நாம் தீமை செய்கின்றோம் என்றால் நாயாக ஒப்பிட்டுப்படுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் நற்செய்தியிலும் ஆண்டவர் தெள்ள தெளிவாக கூறுகின்றார். 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் கூறுகின்றார், தூய்மையானதை நாய்களுக்கு முன்பாக போடாதீர்கள், ஏனென்றால் அவரை நம்மளை கடித்து கொதற வரும் என்று ஆண்டவர் தெள்ள தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த பெண்ணிடம், நீ தவறில் இருக்கிறாய், அதனால்தான் உன்னுடைய குழந்தை பேய் பிடித்து இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லாமல் சொல்லி காட்டுகின்றார். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அதை உணர்ந்து கொண்டு மனம் மாறுகின்றார். அதனால தான் அந்த பெண்மணிக்கு அந்த ஆசிரை பெற்று அவரால் செல்ல முடிந்தது. ஆகவே இதை நாம் தெளிவாக புரிய வேண்டும் என்றால் 2 விஷயங்களை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். முதல் விஷயம் என்னவாக இருக்குது என்றால், ஆண்டவர் ஒருபோதும் ஆள் பார்த்து எதையும் செய்ய மாட்டார் என்று முழுமையாக நம்ப வேண்டும். 2வது விஷயம் என்னவாக இருக்குது என்றால், ஆண்டவர் எதை செய்தாலும் நம்மளுடைய நல்லதற்கு தான் செய்வார் என்று அதுவும் உறுதியாக நம்ப வேண்டும். இந்த 2 விஷயங்களை நாம் முழுமையாக நம்பும் பொழுதுதான் அந்த பெண்மணி போல் ஆண்டவரை அகன்று விட்டு செல்லவில்லை, ஆண்டவரிடம் கோச்சிக்கொண்டு செல்லவில்லை, ஆண்டவரை தவறாக பேசிக்கொண்டு செல்லவில்லை, மாறாக அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசிரை பெற்று சென்றார். இதுதான் முதல் வாசகத்திலும் நடந்தது. என்ன நடந்தது? சாலமன் அரசர் எந்த தவறை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த தவறை தான் செய்து வந்தார். வேற்று தெய்வங்களை வணங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய சினத்திற்கு சாலமன் அரசர் ஆளானார். ஏனென்றால் தெள்ள தெளிவாக ஆண்டவர் கூறியும் அவருடைய உடன்படிக்கைக்கு அகன்று அவர் சென்று விட்டார். அவர் சொல்லை கேட்காமல் சாலமன் அரசர் சென்று விட்டார். ஆனால் அவருடைய தந்தை
அதாவது ஆண்டவருடைய ஊழியன் தாவீது அரசர் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்ததாக ஒரே ஒரு காரணத்துக்காக, ஆண்டவர் அவரிடம் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிக்காக சாலமன் அரசரை ஆண்டவர் காப்பாற்றி விட்டார். அந்த வாக்குறுதி என்னவாக இருக்குது என்றால், 2 சாமுவேல் 7 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் தெளிவாக கூறியிருப்பார், நான் உன்னுடைய மகனை என்னுடைய மகனாக நான் ஏற்றுக்கொள்வேன். அவன் தவறு செய்தென்றால் மனிதர்களுக்குரிய இயல்பின் வழியாக அந்த தவறை நான் மாற்றி எடுப்பேன். அந்த மனிதர்களுக்குரிய துன்பங்களை நான் அவனுக்கு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் சவுலிலிருந்து எவ்வாறு என்னுடைய பேரன்பை நான் நீக்க செய்தனோ அதுபோல் உன்னுடைய மகனுக்கு நான் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் தாவீது அரசருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரே ஒரு வாக்குறுதி தான் சாலமன் அரசரை ஆண்டவர் காப்பாற்றினார். சாலமன் அரசர் இறுதியில் மனமாறி ஆண்டவரிடம் இணைந்து விட்டார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டையும் நாம் பார்க்கும் பொழுது, அதாவது முதல் வாசகத்தில் பார்த்தோம் என்றால் அவருடைய தந்தை, நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம் என்றால் அவருடைய தாய். அவருடைய பிள்ளைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால், சரியாக வளர வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரோடு எந்த அளவுக்கு இணைந்து இருக்கிறோமோ, அந்நேரத்தில் நம் பிள்ளைகளை எவ்வாறு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிறோமோ அதன் வழியாக மட்டும்தான் நம்முடைய பிள்ளையை காப்பாற்ற முடியும் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். ஆகவே பெற்றோர்களாகிய நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடம் நம் பிள்ளையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெறும்படி நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது நாம் தவறில் இருக்கின்றோம் என்றால் உடனடியாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு, ஆண்டவரை நான் பாவிதான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மனம் மாறி அவரிடம் நம் வாழ்வை ஒப்படைக்க வேண்டும். அதன் வழியாக என்ன நடக்கிறது? அவருடைய வார்த்தை மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. அதன் வழியாக அவர் தருகின்ற மீட்பு நம்முடைய பிள்ளைகளும் நாமும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். எடுத்து வந்தோ காணிக்கையே இறையமுதே, உம்மை சூழ வந்தோ இனிதாகவே இம்மை ஆளவே, இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோ காணிக்கையே. வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. என் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் திருப்பலியாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வல்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர். மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளன் கண்ணை தாயான புனித அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழேத்த வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையா கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருட்பணியாளர் எல்லம் ஜெகனி வாசகர் குடும்பத்தினர். அருட்பணியாளர் எல்லம் ஜெகனி வாசகர், மதுரை உயர்மறை மாவட்டம். இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி